இன்று தேர்தல் நாள், தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள். குறிப்பாக பெண்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், பெண் குழந்தைகளுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், பெற்றோர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், மது கஞ்சா போதை பிடியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், ஏழ்மையில் இருக்கின்ற நெசவாளர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், கோபத்தோடு இருக்கின்ற வேலையில்லாத கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், மிகுந்த வருத்தத்தோடு இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள். அதிலும் குறிப்பாக பாட்டாளிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், வணிகர்கள் எல்லாம் ஊழல் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நாள் இந்த நாள். இதற்காகத்தான் கடந்த 5 ஆண்டு காலம் தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். நான் சொன்ன அத்துணை பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்று மக்கள் கையில் இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு அந்த தீர்ப்பை கொடுப்பார்கள். மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெற்றோர்கள், பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், வணிகர்கள், வேலையில்லாத கோடிக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் இன்று மிகுந்த கோபம், வருத்தம், அந்த உணர்வில் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கொடுப்பார்கள். மணி 8:30 மணி ஆகுது. விறுவிறுப்பா இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய ஏற்பாடுகள்லாம் எப்படி? நல்ல சிறந்த ஏற்பாடு. தேர்தல் ஆணையம் மிக சிறந்த ஏற்பாடு. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அத்துணை வாக்காளர் வந்து வாக்குகள் செலுத்துங்கள், உங்களுடைய ஜனநாயக கடமை. அதாவது இந்த தேர்தல் என்பது உலகத்திலே என்ன சொல்ல, இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் அம்பானிக்கும் ஒரு வாக்கு தான், கிராமத்தில் குபிசாமிக்கும் ஒரு வாக்கு தான். அதனால அந்த அளவுக்கு இது தேர்தல் ஜனநாயக கடமை அத்தனையும் அந்த கடமை ஆற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக வாருங்கள். வீட்டில் உட்காந்துக்கிட்டு எந்த மாற்றமும் வரல, எங்க ரோடு சுத்தமா இல்ல, கொசு தொல்லை இருக்கு, மின்சாரம் கட்டணம் உயர்ந்துடுச்சு, பள்ளிக்கூடம் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு இல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, விவசாயிக்கு விலை கிடைக்கல, நெசவாளர்கள் பிரச்சனை இருக்கிறாங்க, அப்படிலாம் வீட்டில் உட்காந்து சொன்னா போதாது. இந்த அத்தனைக்கும் தீர்வு வாக்கு. அதனால அத்துணை பேரும் அத்துணை வர்க்கமும் வந்து வாக்களித்து ஒரு மாற்றத்தை கொண்டு